கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை இரவுக்குள் கைது செய்ய போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். விவரங்களை பகிரலாம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கடந்த சனிக்கிழமை அன்று நடைபெற்ற பிரச்சார பயணத்துல இன்று காலை வரை 41 நபர்கள் பலியாகி இருக்கிறார்கள். இந்த துயர சம்பவம் தொடர்பாக கரூர் மாவட்ட போலீசார் ஏற்கனவே வழக்குகள் பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் மதியழகன் உள்ளிட்ட சிலர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் இவர்களை கைது செய்வதற்காக தீவிரம் காட்டி வருவதாகவும், இன்று இரவுக்குள் தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டவரை கைது செய்யப்படுவார்கள் என்றும், தற்போது மதியழகனை நெருங்கிவிட்டதாகவும், அவர் இருக்கும் இருப்பிடத்தை கண்டறிந்து அவரை கைது செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இன்று காலை இது தொடர்பான முதல் தகவல் அறிக்கை வெளியானது. அதில் அதிக மக்கள் கூட்டத்தை வெளிப்படுத்தி அரசியல் பலத்தை பறைசாற்ற கட்சி நிர்வாகி நடந்து கொண்டதாகவும் முதல் தகவல் அறிக்கையில பதிவு செய்யப்பட்டிருந்தது. 4 மணி நேரம் விஜய் காலதாமதாக வந்ததே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பலமுறை எச்சரித்தும் தவேக நிர்வாகிகள் அதனை கண்டு கொள்ளவில்லை என்றும், அனுமதி இல்லாத இடங்களிலும் ரோடு ஷோ நடத்தி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில நடந்து கொண்டதாகவும் அந்த முதல் தகவல் அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருந்தது. நீண்ட தாமதத்தின் காரணமாக தான் பல மணி நேரங்களாக காத்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வெயிலிலும் தாகத்திலும் சோர்வடைந்து மயக்கமுற்று கீழே விழுந்ததாகவும், அதில்தான் இவர்கள் பலியானதாகவும், கூட்ட நெரிசலை சிக்கி பலியானதாகவும் அதுல தெரிவிக்கப்பட்டிருந்தது. தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், தவேக இணை பொதுச் செயலாளர் சிடி நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்ட 4க்கும் மேற்பட்ட தவேக நிர்வாகிகள் மீது கரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். குறிப்பா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் முதல் குற்றவாளியாகவும், 2வது குற்றவாளியாக தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களும், 3வது குற்றவாளியாக தவேக இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமாரும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் மீது கொலையாகாத மரணம் விளைக்கும் செய்தல், பிற உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துதல், அரசு அதிகாரிகளின் உத்தரவை மதிக்காமல் செய்தல், அதே போல பொது சொத்துக்களை சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், இதுவை அனைத்துமே ஜாமீனில் வெளிவர முடியாத சட்டப்பிரிவுகள் என்பதனால அவர்களை கைது செய்வதற்காக ஏற்கனவே 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கரூர் ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் விசாரணை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு இவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதியழகனை நெருங்கி விட்டதாகவும், ஒரு சில நேரத்தில் அவர் கைது செய்யப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்தன் எங்கு உள்ளார் என்பதை கண்டறிந்து அவரை கைது செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இன்று இரவுக்குள் அவரையும் கைது செய்து விடுவார்கள் என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்ட தவேகவினரை கைது செய்ய தீவிரம் காட்டப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு நபர் ஆணையம் தனியாக விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில கரூர் நகர போலீசாரும் வழக்கு பதிவு செய்து ஒரு விசாரணை அதிகாரியை நியமிக்கப்பட்டு அவர்கள் கீழ் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. முதலில் இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் நகர போலீசார் வழக்குகள் பதிவு செய்திருக்கிறார்கள். காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்துல குறிப்பா தவேகவினர் அலட்சியமாக செயல்பட்டு வேண்டுமென்றே காலதாமதம் படுத்தி அந்த விஜய் அவர்களை காலதாமதமாக கொண்டு வந்த காரணத்தினால்தான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் உயிரிழந்ததாக தெரிவித்திருக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா தவேக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டமானது 26ஆம் தேதி நடைபெற்ற போது கூட்ட நெரிசல் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்ததற்கு காரணம் அவர்கள் காலதாமதம் ஏற்படுத்தியதும், காலையிலே பொதுமக்களை அதிகப்படியாக வரவைத்துவிட்டு மாலை வரை நிற்க வைத்தது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விஜய் 4 மணி நேரம் திட்டமிட்டு காலதாமதம் ஆக்கியதால் மக்கள் கூட்டம் அதிகமானதை தொடர்ந்து நெரிசல் ஏற்பட்டதாகவும் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் அளித்த புகாரின் பேரில் தான் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் தான் தற்போது பொதுச் செயலாளர் புசி ஆனந்தன், இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார்,
மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டவர்களை போலீசார் தேடி வருவதாகவும் இன்னும் சற்று நேரத்தில் மதியழகன் கைது செய்யப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கரூர் மாவட்ட செயலாளர் கூடிய மதியழகன் கொடுத்த விண்ணப்பத்தில் 10,000 தொண்டர்கள் தான் வருவார்கள் என்று எழுதி கொடுத்ததாகவும், ஆனால் பிரச்சார கூட்டத்திற்கு சுமார் 25,000க்கும் மேற்பட்டவர் வந்திருப்பதாகவும், மாலை 4:45 மணிக்கு தமிழக வெற்றி கட்சியின் தலைவர் விஜய் கரூர் மாவட்ட எல்லையான வேலாயுதம்பாளையம் தவிட்டுப்பாளையம் வழியாக நுழைந்து வேண்டுமென்றே காலதாமதம் செய்து தெருவில் அனுமதி இல்லாமல் ரோட் ஷோ செய்ததாகவும், பல்வேறு இடங்கள்ல இந்த ரோட் ஷோ நடத்தி போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடங்களை ஏற்படுத்தி அதிக இடங்களில நிபந்தனைகளை மீறியும் வரவேற்புகள் நடத்தியும் காலதாமதம் செய்ததாக ஏற்கனவே இந்த முதல் தகவல் அறிக்கையில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாலை 7 மணிக்கு வேலுசாமிபுரம் ஜங்ஷனில் தொண்டர்கள் கூட்டத்திற்கு நடுவே வாகனத்தை நிறுத்தி சிறிது நேரம் வேண்டுமென்றே காலதாமதம் செய்ததால் அதே இடத்துல அளவுக்கு அதிகமான தொண்டர்களும் மற்றும் பொதுமக்களும் கூட்டம் அதிகமாக இருந்ததாகவும், அந்த இடத்துல பாதுகாப்பு பணியிருந்த காவல்துறையினர் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கூட்டம் அலைமோதல் செய்து மக்களிடையே தேவையற்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால்தான் அசாதாரண சூழல் ஏற்பட்டதாகவும், கூட்ட நெரிசலால் மூச்சுத்திணறல், கொடுங்காயம், உயிர் சேதம் ஏற்படும் என்று தாவேகா கட்சியின் மாவட்ட செயலர் மதியழகனிடமும் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்திடமும் மற்றும் இணை பொதுச் செயலர் சீட்டா நிர்மலனிடம் மற்றும் தாவேகா நிறுவனர் பலரிடமும் பலமுறை தானும் டிஎஸ்பியும் எச்சரித்து அறிவுரை வழங்கியதாகவும், ஆனால் நாங்கள் சொன்னதை கேளாமல் தொடர்ந்து ஒரு அசாதாரண செயலில் தாவேகா ஈடுபட்டதாக காவலாளர் மணிவண்ணன் குறிப்பிட்டு அந்த முதல் தகவல் அறிக்கையில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. போதிய பாதுகாப்பும் போலீசார் வழங்கிய போதும் தாவேகா தொண்டர்களுக்கும் மாவட்ட செயலர் மதியழகன் மற்றும் நிர்வாகிகள் எவரும் தொண்டர்கள் சரிவர ஒழுங்குபடுத்தாமல் இருந்ததாகவும், இதனால் ரோட்டில் அருகில் உள்ள கடைகளுக்கு இழத்தர வேண்டி அமைக்கப்பட்டிருந்த குறுகிய சரிவான தகர கொட்டைகள் மற்றும் அருகில் இருந்த மரங்களும் கட்சி தொண்டர்கள் ஏறி உட்கார செய்ததால் தகர கொட்டாயை உடைந்தும் மரம் முறிந்ததால் அதில் உட்கார்ந்த தொண்டர்கள் கீழே நின்று கொண்ட பொதுமக்கள் மீது சரிந்து வீழ்ந்ததாலும் பொதுமக்களின் பெரும்பாலானோருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டதாகவும் அந்த முதல் தகவல் அறிக்கையில ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே போல தாவேகா கட்சியின் கரூர் ஏற்பாட்டாளருக்கு விஜயின் பொதுக்கூட்டத்திற்கு மாலை 3 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே காவல்துறை அனுமதி வழங்கப்பட்டிருந்ததும், குறிப்பிட்ட நேரத்தில் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்ற கட்டாய நிபந்தனை இருந்த போதிலும் அதிக மக்கள் கூட்டத்தை வெளிப்படுத்தி அரசியல் பலத்தை பறைசாற்றும் நோக்கத்துடன் கட்சி ஏற்பாட்டாளர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு விஜய் அவர்களுக்கு கரூருக்கு வருவதை 4 மணி நேரம் தாமதப்படுத்தியும் நீண்ட தாமதத்தின் காரணமாக அங்க பல மணி நேரங்களாக காத்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வெயிலிலும் தாகத்திலும் சோர்வடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நீண்ட நேர காத்திருப்புக்கு போதுமான தண்ணீர் மற்றும் மருத்துவ வசதி இல்லாமல் அதிக கூட்டம் காரணமாக ஏற்பட்ட அழுத்தத்தால் மக்களின் உடல்நிலையில் சோர்வடைவு ஏற்பட்டதாகவும், இதன் விளைவாக மேற்படி சம்பவத்தில் அதிக அளவில் நிதிப்பணம் ஏற்பட்டு அப்பாவி மக்கள் உயிர்ந்ததாகவும், மேலும் பலருக்கு காயங்கள் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு அந்த முதல் தகவல் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதன் காரணமாக முக்கிய குற்றவாளியாக அனுமதி வாங்கிய மத்திய மேற்கு மாவட்ட, அதாவது கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் 2வது குற்றவாளியாக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், 3வது குற்றவாளியாக இணை பொதுச் செயலாளர் சீட்டி நிர்மல்குமார் ஆகியோர் பெயர்களும் மற்றும் சிலர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த 3 நபர்களை கைது செய்யும் தீவிரமான நடவடிக்கைகளில் காவல்துறை ஈடுபட்டிருப்பதாகவும், கரூர் ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டு 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொருவரை தேடுவதற்காக சுற்றித் திரிவதாகவும், தற்போது மதியழகனை கைது செய்வதற்காக அவரை நெருங்கிவிட்டதாகவும், புஷி ஆனந்தையும் அதே போல சீட்டா நிர்மல்குமாரையும் இன்று இரவுக்குள் கைது செய்து விடுவோம் என்றும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீவிரமாக இவர்கள் தேடி வருவதை இருந்து சில தலைமறைவாகி விட்டதாகவும், அவர்களை நெருங்கும் நடவடிக்கைகளை காவல்துறை ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சீட்டா நிர்மல்குமாரும் புஷி ஆனந்த் இருப்பிடத்தை கண்டறியும் பணியில காவல்துறை ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதியழகனை சற்று நேரத்தில் கைது செய்யப்படுவார் என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.